வணக்கம் மக்களே, ஒரு புடி ஒரு கடி ஆட்டோகாரன் சீ ஃபுட்ஸ். என்னப்பா இங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தலைவர்கிட்ட தான் ராம்நாளில் நம்ம ஆட்டோகாரன் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கருவாடு ஆர்டர் போட்டிருந்தோம். பால் நெத்திலி கருவாடு ஆர்டர் போட்டிருந்தோம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே 2 கொடுத்துருக்காங்க. பால் நெத்திலி ஆர்டர் போட்டால் இன்னொன்று உள்ளே வந்து இன்னமும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறவாங்க. சரிங்க மக்களே, முடிவெட்ட போகலாம். சரி, முடிவெட்ட போகலாங்க மக்களே. முடிவெட்ட போகலாம் மக்களே. கண்ணுக்கு வருது மக்களே. முடியா? சரி, ஓகே மக்களே, ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு இதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன்லாம் இல்லைங்க. நான் அவங்க வீடியோ பார்த்துட்டு நானும் வந்து ஒரு கஸ்டமராக தான் வாங்கியிருக்கேன். ஓகேவா, நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட கருவாடு வாங்கும்பொழுது நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து டேரெக்டாக நம்மக்கிட்ட வருது. எல்லா பக்கம் அப்படி தான் வருது. இதனால் நம்ம யூடியூபர் பாய்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட்டறை கருவாடு பக்குவப்படுத்தி அதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க மக்களே. ஓகேங்களா, நீங்கள் அவங்க சேனல் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் இதில் நம்ம வாங்கியிருக்கிறது. இதுமா பண்ணுறேன், பரவாயில்ல, இது நல்லா சூப்பராக பண்ணுறாங்க பிஸ்னஸ். இதுக்கு இது ஃப்ரீங்க. இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மாசி என்னமோ தூள் கருவாடு, தூள் இல்லை பொடி கருவாடு. அந்த அயரை கொஞ்சம் இருக்குமில்லங்க, இந்த அயரை கொஞ்சம் பொடி. அது இல்லை, ராடு இறால் இருக்குமில்ல, இறால் பொடி இறால் செமையா இருக்குது பாப்பா. அல்டிமேட்டா இருக்கும். ஏங்க இது இறால் பொடி இறாலுங்க. பொடி இறால் அப்படியே வறுத்து சாப்பிடலாம். முட்டையோட போட்டு வறுத்தினா தானே இதை முட்டையோட போட்டு வறுத்து சாப்பிடலாம். சூப்பர். இங்கே பாருங்க, இதுதான் வந்து உண்மையாக கருவாட்டை போகிற இவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. இங்கே பாருங்க மக்கள், தெரியுதா? நல்லா கருவாடு எப்படி சொல்கிறேன், நல்லா சூப்பராக. இந்த கருவாடே எப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் ரொம்ப நாளாக வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். இவங்களுடைய சேனலில் கிட்டத்தட்ட 1 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கு அமைஞ்சிருக்கு. வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியல. அன்றைக்கி ஒரே தான், சரி இன்றைக்கி இப்படியே விட்டால் போயிடும் அப்படின்ட்டு அப்புறம் ஆர்டர் போட்டேன் ஒரே மனசாக. நான் பாக்ஸ் சூப்பரான இது, நல்லா கெட்டியாக போட்டு ஃபுட் கிரேட் இதில் தான் பண்ணுறாங்களாட்டிருக்கு. வா, மஞ்சத்தூள் நல்ல வாசம் பாரு, நல்ல வாசம். நல்லா அந்த கருவாடோட இதை பாருங்க மகளே, அந்த தோல் பகுதியெல்லாம் பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. சரி, ஓகே. இது வந்து இன்னொன்று சொல்லியிருந்தாங்க இதில் என்னென்ன அப்படின்னா, தவறுங்க மக்களே, நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் வாங்கிய கருவாடுகளை சிறிது நேரம் வெயிலில் வைத்த பின்னர் சில்வர் சம்மடத்திலோ அல்லது காற்று போகாத வண்ணம் இருக்கும் பாத்திரங்களிலோ பிளாஸ்டிக் டப்பாக்களிலோ குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து விட வேண்டும். இதே டப்பாக்கள் வச்சுக்கலாம். சமைப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன் பெட்டியிலிருந்து வெளியே எடுத்து வைத்துவிட்டு மஞ்சத்தூளும் தண்ணீரும் கலந்து 2 அல்லது 3 முறையாக சுத்தம் செய்து விட்டு சமைத்து கொள்ளலாம். ரைட். இது வந்து தண்ணியும் மஞ்சத்தூளையும் வந்து ரெடி பண்ணி தான் கலக்கி தான் கழுவணும். அதுபோக வெயிலில் வந்து கொஞ்ச நேரம் உணர வைக்கணுமாம்மா. பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணால் வச்சிடலாமா? செமை, கொஞ்சம் உணர வச்சிடலாமா வெயிலில்? அப்படியே இங்கே பாருங்க, இந்த ட்ரேவாக விழுந்துருச்சு கொஞ்சம் நதன். அதாவது எப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால தான் வெயில் உணர வைக்க சொல்கிறாங்க. ஆனால் கையில் எடுக்கும்போதே நல்லா இருக்குப்பா பல்லவி. ஆனால் இத்தனையும் போட்டு வந்து குழம்பு வைக்க முடியாது. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டூலில் வச்சாச்சு. சாயந்தரம் எடுத்துகிட்டு ஆக போகுது. இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா வெயில் நல்லா அடிக்குது. கொஞ்சம் நல்லா உணரட்டுங்க ஜம்முன்னு. ஓகே, முடிவெட்டுற கடைக்கு வந்தாச்சு. போலீஸ் மாதிரி வேணுமா, சோட்டா பீம் மாதிரி வேணுமா? கோலிச்சு மாதிரியா? கோலிச்சு மாதிரி ஏன் நிற்கிறேன்? அம்மாவில் உட்காந்துட்டாரு. வெட்ட ஆரம்பிச்சாச்சு. ஜாலியாக இருக்கா? கூச்சுதா? கூச்சும். ஏ ஓகே, சில நேரங்கள் கழித்து மீட் செய்கிறேன் மக்களே. ஓகே தங்கக்குட்டி, ஓகேவா? இங்கே திரும்புங்க, அப்படி திரும்புங்க. இந்த ஃபுல்லாக திரும்ப, அப்படியே திரும்ப. அந்த பக்கம் திரும்ப, இப்படி ரொட்டேட் ஆகு. திரும்புடா, இப்படி திரும்ப. இந்த பக்கம், அந்த பக்கம். ஓகே, போலாமா? இன்னைக்கு கமெண்ட் இருந்தேல, அதனால சாக்லேட் கிஃப்ட் பார்த்து கூடுதல் வச்சிடலாம். அங்கே எடுத்துக்கலாம். இதே மாதிரி எப்பவுமே கமெண்ட் இருக்கோண்ணே.
அம்மா கத்திரிக்காய் 2 போறீங்க. எங்கே இருக்கே? இது பெருசு தானே இது. எறும்பு நிறையா இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்து 2வது. ஓகே, சும்மா சாம்பிளுக்கு மட்டும் 2 அறுத்துருக்கோம். ஆல்ரெடி வீட்டில் வந்து அறுத்து வச்சுருக்காங்களாம்மா. ஸோ உங்கள்கிட்ட அறுத்து காமிக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு 2 காய் அறுத்தோம். கண்ணாடி காய். ஓகே, அதுக்கு பேர் கண்ணாடி காயம்மா. தான் கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க. கத்திரிக்காயிலே வந்து சிறப்பான காய் இந்த ஒரு காய் தான், கண்ணாடி காய். மக்களே, அடுத்து பாருங்கள். கருவாடை வந்து இந்த மாதிரி தலையை வந்து கிள்ளிட்டு கருவாடுடைய உடம்புக்குள்ள வந்து குடல் இருக்குல்ல, அந்த குடல் வந்து கொஞ்சம் இருக்கு, அந்த எச்சங்கள் இருக்கு, அது இருக்கு. அப்புறம் அந்த வால் பகுதி அதையுமே வந்து நறுக்கியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணிருக்கேன். ஒரு க்ளோஸ்அப் வீடியோ எடுத்துரு. அதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கத்திரிக்கோல் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க. இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து வாலை வந்து நறுக்கிட்டு தலையும் வந்து நறுக்கிறோம். நறுக்கினதுக்கப்புறம் சென்டர் இருக்குல்ல சாமி, கமெண்ட் தவணை, இந்த சென்டரில் கத்திரிக்கோல் வச்சு வகுந்து விட்டுட்டு அப்படியே உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அதை வருங்க, தெரியுதா? உள்ள அந்த இது இருக்கா, அந்த குடல் பகுதியில் எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்பூனுடைய ஒரு இந்த பகுதியை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணணுங்க. கொஞ்சம் பொறுமையான வேலை தான், கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சாகணும். குழம்பு வச்சு சாப்பிட்ற வரைக்கும் தவணை இந்த இடத்த விட்டு போக மாட்டான். ஏன் தவணே? சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கிறான். இங்கே வரைக்கும் மக்களே எல்லாத்தையும் வந்து தலையை கிள்ளி உள்ள இருக்க குடல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சு மஞ்சள் பொடி போடலாம். அவங்க சொன்ன மாதிரியே வந்து மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுங்க. ஓகே, அடுத்த கட்டமாக எடுத்து உள்ளே போடலாம். எனக்கு நல்லா சளி பிடிச்ச மாதிரி தான் மக்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம செய்முறையில் எல்லாமே நல்லா போகணும். கருவா எடுத்து போடலாம். சளிகளில் ஓடி போகணும். போடலாம். ஆஹா, அவரை மிஸ் பண்ணலாம்ப்பா. அவங்க சொன்னபடியே பண்ணியாச்சுங்க. இப்படி ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு பச்சை தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நல்லா நல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சூப்பர். அல்றது வந்து இப்படி அடியில் இருக்கிற அந்த அடி அண்டல் வராமல். ஓகேவா மக்களே, பச்சை தண்ணியில் போடுறோம். இது வேணால் கை விட்டால் அசலாம். எல்லாம் சளி பிடிச்சிக்கிச்சு. தொடச்சு சளி தொடச்சு. பார்த்தீங்களா மக்களே, ஜம்மு நல்லா ஆசியாச்சுங்க. சோக்கா போச்சு. வைக்கல சாமி, குழம்பு வைக்கல, குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சரி, ஓகே மக்களே, சிறப்பு. ஜம்முன்னு சுத்தம் பண்ணியாச்சு மக்களே. சமையல் ஆரம்பம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து சுத்தமான கல்லெண்ணெய் வந்து ஊற்றியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கருவாடு ரெடி பண்ண வச்ச கருவாடு இருக்குது. இதுக்குள்ளே வந்து வெந்தயம் இருக்குது. அதுக்கப்புறம் பூண்டு மட்டுமா? ஓகே, பூண்டு மட்டும். அதுக்கப்புறம் வந்து வரமிளகா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சின்ன வெங்காயத்தை வந்து இடித்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காய் வந்து அப்புறம் அரிஞ்சிக்கலாங்க. இப்போ ஒன்றும் ஏன்னா இப்போ அரிஞ்சோம்னா அந்த காரில் அடித்து போயிருங்கிறக்காக இப்போ அரியில் அரிஞ்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு போலவே. எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே கடுகு போடுறோம். ஆஹா, அருமையாக நல்லா பொரியுதுப்பா. அடுத்த கட்டமாக வெந்தயம் கொள்ளலாம். வெந்தயங்க கடுகு போட்ட உடனே வெந்தயம் போடுறோம். வெந்தயம் நல்லா பொரியுது. மீன் குழம்புனாலே இந்த வெந்தயம் வந்து இன்றியமையாது. சூப்பர். அடுத்தது வரமிளகாய். கறிவேப்பிலை தலை ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஓகே, அதுக்கடுத்து பூண்டு போட்டாச்சு. கறிவேப்பிலை தலையும் போட்டாச்சுங்க. சூப்பர். அடுத்தது வெங்காயம். சூப்பர். பார்த்தீங்களா, வெங்காயத்தை வந்து இடித்து வச்சுருக்காங்க. நல்லா கிரேவியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இது அப்புறமேல் கரைச்சி ஊற்றிக்கலாம். சூப்பர், நல்லா வாசமாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அரிகிறோம். 4 எப்படி வேணால் அரியலாம். நம்ம போடுறது தாங்க. சூப்பராக இருக்குது நம்ம செடியில் விளைஞ்ச கத்திரிக்காய். சூப்பர் சூப்பர். பார்த்து நல்லா இருக்குது காய். அப்படி காட்டு. சூப்பர் சூப்பர். அவ்வளோதாங்க, செம. அடுத்த கட்டமாக தக்காளிங்க. உப்பு வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து சேர்க்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் கடல் கருவாடை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து சேர்க்கக்கூடாது. நம்ம எல்லாமே அந்த மிளகாய் எல்லாம் அந்த இது புளி கரைச்சி எல்லாத்தையும் உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து சரி கருவாட்டு உள்ளே போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். கடல் கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும். தக்காளி வணங்கணும்னா ஓகே ஓகே போட்டு ஆல்ரெடி கருவாட்டில் நிறைய மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம். அருமை, சூப்பர். மஞ்சள் பொடி போட்டோன்னே சொன்ன மாதிரி சீக்கிரம் தக்காளி வணங்கிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு அக்கா வீட்டு மசாலாங்க. இது பிரியாணிக்கு மட்டும் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லா கறிக்குமே யூஸ் பண்ணலாம். ஃப்ளாஷ் வேறு கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. எதுக்கு இத்தனை மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி பொடி. செம அப்படி கலந்து விடலாம். சூப்பருங்க. இப்போ நல்லா தெரியுதுங்களா? இன்னொரு ஃபோன் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம மங்களூரில் நம்மளுக்கு கிடைச்ச ஃபோன் இந்த ஃபோன். தொலைஞ்ச ஃபோன் கிடைச்ச ஃபோன் இந்த ஃபோன். மசாலா வாரிங் கன்சிஸ்டன்சி ஜம்முன்னு வந்துருச்சா? கத்தரிக்காய் சூப்பர். அரிஞ்சு வச்ச கத்தரிக்காய் போடலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்ங்க, மருந்தடிக்காத உரம் போடாத காய். நல்லா இருக்குல்ல? கத்திரிக்காய் நல்லா வணங்கணுமா? ஆனால் இந்த கத்திரிக்காய் இருக்குல்லங்க, அது பார்க்க சூப்பராக இருக்குது. அதே அள்ளி காட்டுப்பா. இங்கே பாருங்களேன், அதே மசாலாவோட அப்படியே இணங்கி செமையாக இருக்குது. ஸோ மகளே, அடுத்த கட்டமாக புளிக்கரைசலுங்க. ஓகே, உள்ளே ஊற்றிட்டோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஆஹா, அருமை. புளிக்கரைசல் ஊற்றினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. அடுத்த பலவை தண்ணி ஊற்றிடலாம். எஸ், போதுமா? ஓகே. என்னடா அங்கே சத்தம்? நிறைய பொம்மை இருக்கு. இங்கே பாருங்க, எல்லாம் இறச்சிக்கிட்டு இருக்கிறான். இங்கே வா பேசிக்கிறோம். நீங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ், தெரியுதுங்களா? ஓகே மக்களே, அப்படியே கொதிக்கட்டும். பட்டாசா? தெரியல, எங்கே இருக்குது? தெரியல, பற்ற வச்சிடலாமா? பாப்பா தீப்பிட்டு எடுத்துகிட்டு தெரியல பார்த்து வைக்கலாம். சூப்பராக கொதிச்சுட்டு இருக்குங்க மக்களே. அப்படியே ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து இன்னும் வந்து கருவாடு வந்து சேர்க்கலை. கத்திரிக்காய் வந்துருச்சா? அரவைக்காடு வந்துருச்சா? அரவைக்காடு வந்துருக்கும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஃபைனலாக கருவாடு சேர்க்கலாம். ஏன்னா முதல்ல சேர்த்தோம் அப்படின்னா கரைஞ்சி போயிடும் கருவாடு. ஆல்ரெடி இங்கே பாருங்கள், உடஞ்சி போச்சு. கொஞ்சம் சுடுதண்ணியில் போட முடியும். கத்திரிக்காய் வந்துருச்சான்னு பார்த்துடலாம். எடுத்துக்கிட்டு சூப்பர், அப்படி தான். நைஸ், வந்துருச்சு. அடுத்து கருவாடை போட்டுடலாமா? போட்டுடலாம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து உப்பு சேர்க்கவே இல்லைங்க மக்களே. அருமை அருமை அருமை. கருவலாம். கருவாடை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஆல்ரெடி அந்த சுடுதண்ணிலே வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். பட் உப்பு தான் இப்போ மேட்ரு. உப்பு இப்போ சேர்க்கணுமா எப்படின்னுங்கிறது தெரியல. ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் உப்பு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சிரு. ஸ்லிம்லேயே மூடி வச்சிரு. லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. அப்படியே என்ன பண்ணுறோம்னா கிளறி விட வேணாம், மூடி வச்சிடுறோம். அப்புறமேல் பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? கேம் விளையாடுறீங்களா? சூப்பர். ஓகே, ஒரு 3 நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி. ஏன்னா அடிக்கடி பிடிச்சிச்சுன்னா ரொம்ப போயிடும். கிளறி விடலாமா?
அடியெல்லாம் பிடிக்கல. சரி அப்போ இன்னொரு டைம் மூடி வச்சிருங்க. கொஞ்சம் நேரம் ரொம்ப போட்டு கலராட உடையுது கருவாடு. சூப்பர். 2வது டைம் ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? கிளறி விடுங்கம்மா. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா டேஸ்ட்டு பார்க்குறோம். உப்பு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இங்கே கையில் ஊற்றணும். நல்லா ஆற வச்சு. ஓகே, உப்பு தரலாங்களா? உப்பு இருக்குமா இருக்காதா? நல்ல வேலை நம்ம உப்பு போடல மக்களே. உப்பு போட்டிருந்தோம்னா கதை கந்தல். உண்மையாலுமே வந்து கடல் கருவாடை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸில் தான், இந்த நோட்டீஸில் ஆக்சுவலாக வந்து போட்டிருக்காங்க உப்பு சேர்க்க தேவையில்லைன்னு சொல்லி தான் ஒரு சில கருவாடு நேம் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும் போல். இதில் இங்கே இருக்குது பாருங்க, உப்பு குறைவான கருவாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நெத்திலி கருவாடு நம்ம வாங்கிக்கிறது பால் நெத்திலி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ உப்பு சேர்க்காதான் பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் ஊற்றுங்கம்மா. நம்மளே பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. பல்லவி பார்க்கட்டும். கொஞ்சம் போடலாமா? போட்டலாம் பல்லவி. ஸோ மக்கள் கொஞ்சமாக உப்பு மட்டும் பத்தலை. அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்றோம். பாருங்க, இப்போ பாருங்கள், நல்லா தெரியுதா? சூப்பராக இருக்கா? பல்லவி போதும்ப்பா. நல்லா கிளறி விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை கார்னிஷ் பண்ணுறோம். ஹஹா, சூப்பருங்க மக்களே. பாருங்கள், அருமையாக பால் நெத்தலி கருவாடை செம்மையாக செஞ்சிட்டோம். செம்மையாக இருக்குல்ல? கொத்தமல்லி தலை போட்டதுக்கப்புறம் தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பர் மக்களே. அவ்வளோதான், சாப்பிட்லாம். நல்ல ஒரு கிளறி விட்டு கொத்தமல்லி தலையை போட்டு சூப்பர்ப்பா. ரைட் கிரேவி. ஓகே ஓகே ஓகே. ஆவி வரக்க சுட 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 ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சுங்க மக்களே. சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைந்த கத்தரிக்காய் சாப்பிடலாமா? கத்திரிக்காய் சூப்பராக இருக்குப்பா உண்மையாலுமே. சரி, கத்திரிக்காய் அப்புறம் சாப்பிட்லாம். சுட சுட எனக்கு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. மெயின் டிஷ்ஷு கருவாடு. ஓகேங்களா? இங்கே பாருங்க, நல்லா சுட 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 ஆவி பறக்க தலையும் வாலும் இல்லாத மீன். சாப்பிடலாமா? உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மீனுக்குள்ளே உப்பு இருக்குது. அந்த சதை பகுதிக்கு உள்ளே எல்லாம் உப்பு நல்லா ஊறி இருக்குதுங்க. கடற்கரை அப்படி தான் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டைம் முதல்லுக்கே கருவாடு உள்ளே போட்டுருவோம். சாப்பிட்ற சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த கத்திரிக்காயிலையோ குழம்புலையாலும் உப்பு அதிகமாக இல்லை. கருவாட்டுக்குள்ளே மட்டும் உப்பு அதிகமாக இருக்குது. கருவாடு, கத்தரிக்காய் எல்லாம் ஊனெலாம் எடுத்து வச்சு அப்படியே ஒரு பிசைஞ்சு சாப்பிடலாமா? பெஸ்ட் டாப் டக்கர். கருவாடில் வந்து சென்ட்ரல் முள் மட்டும் இருக்காது, வெந்துருச்சு. இருந்தாலும் சென்ட்ரல் முள் இருக்கு. சிறப்பு. கருவாடு சும்மா சொல்லக்கூடாது. கருவாடு ஒரு ரூபா, கத்தரிக்காய் ஒரு ரூபா, அப்படியே சாப்பாடு ஒரு ரூபா. செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. அருமையாக இருக்குது. சூப்பர். பிரமாதமாக இருக்கா கருவாடு பொடி?
எங்கள் வீட்டில் வந்து கருவாட்டு குழம்பு அதிகமாகலாம் வைக்க மாட்டாங்க. எப்பாச்சும் ஒரு அது பொதுவாக வந்து இந்த இறால் இருக்கல ராடுன்னு சொல்லுமில்ல, அதுதான் எங்கள் அம்மா சந்தையில் ஆனது வைப்பாங்க. இந்த கருவாடு அம்மா சாப்பிட மாட்டாங்க, இதை வைக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சோம். சூப்பராக இருக்குது. எனக்கு நானே இதுக்கிட்ட குழம்பு வைக்கும்போது பார்த்தா நல்லா இருக்குமே என்னமோன்னு நினச்சேன். அருமையாக இருக்குது. அருமையாக இருக்கா? பிரமாதமாக இருக்குது. அது கத்திரிக்காய் விட்டு வச்சது சூப்பராக இருக்குது. பிரமாதமாக இருக்குது. பிரமாதமாக இருக்குது. அது பூரா கருவாட்டி கூட போட்டுக்கலாம் மாட்டேங்குதுப்பா. வா காலத்துக்கு உப்பு அதிகமாக தெரிஞ்சுதுங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு. சாப்பிட்றோட சாப்பிட சூப்பராக இருக்கும். சாப்பாடு காலி வச்சுருக்கேன். பூரா மீனையும் கூட போட்டுக்கலாம் ஐயா. ஆனால் நிறைய போட்டு செஞ்சாலும் நல்லா இருக்காது. அன்னைக்கு ஒரு நாள் மீன் செஞ்சு நல்லா இல்லை. அப்படி அந்த கருவாடு ஒரு சாப்பாடு அந்த கத்திரிக்காய் செம்ம காம்போ. இந்த மாதிரி வச்சு மக்கள் சாப்பிட்டாங்கன்னா அருமையாக இருக்குது. பிரமாதமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உண்மையுமே நல்லா இருக்குங்க. இப்போ நினச்சிக்கிட்டே இருக்கிறனால தவிர சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிடுவோம், வெயிட் பண்ணுங்க. அவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களே, இன்னொரு ஆர்டர் போட்டு வாங்குறதா? மக்களே, இது உண்மையாலுமே ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. அப்பா வந்து சொன்னாரு, இன்னொரு டைம் வீடியோ எடுத்து சொல்லாமே அப்படிங்கிற. ஏன்னா நம்ம ஆட்டோ கரன்சி பிடிச்சிக்கோ நல்ல பேர் கிடைக்குமல்ல, அதுக்காக. நம்ம சொல்லி தான் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. இருந்தாலும் நம்மளே ஒரு 10,000 20,000 பேர் வாட்ச் பண்ணுறீங்கல்ல, உண்மையாலுமே நல்லா இருக்காட்டிருக்கு. இங்கே பாருங்க, எகைன் போட்டாச்சுங்க.